அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுதுமே நம்முடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் அங்கே போகும் பொழுதெல்லாம் அக்குமுலேட்டட் லீடர்ஷிப், தனித்தனியாக நம்ம பார்ப்பதை விட வாழ்க்கையிலே சாதனை செய்பவர்கள், குறிப்பாக சமுதாயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள்லாம் கான்சென்ட்ரேட்டட் லீடர்ஷிப் ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னாங்க ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வரும்போது எப்பொழுதுமே இருக்காது. ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் வேற, ஒரு நார்மல் கூட்டங்கள்லாம் வேற. இட்ஸ் வெரி டிஸ்டில்டு விஸ்டம். எல்லாருமே லைஃப்ல ஒரு சர்டன் லெவல் ஆஃப் குவாலிட்டி இருக்கிறவங்க, ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் இருக்கிறவங்க, எல்லாவற்றையும் தாண்டி நான் என்று சொல்வதை விட நாம் என்று சொல்லுகின்ற வார்த்தையில் நம்பக்கூடியவர்கள் தான் ரோட்டரியில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இது ஒரு எப்பொழுதுமே ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுவேன். ஒரு முறை ரோட்டரி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை தட்டி கழிக்காமல் ஆர்வமாக அதை பற்றி கொண்டு வந்து மேடையில் நிற்பதற்கு பெருமைப்பட்டுக் கொள்வேன். அதுபோல் இதுவும் ஒரு மேடை. ரங்கோலி 2025 நம்முடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரோட்டரி கிளப் எல்லோரும் இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்வு. மிக முக்கியமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரியன் ஐயா மதிப்பு மிகுந்த டாக்டர் எஸ் சுரேஷ் பாபு அவர்கள், அவருடைய ஃபர்ஸ்ட் லேடி இந்த பீரியட்ல மேடம் ஷீலா சுரேஷ் பாபு அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் 3203. அதே போல இந்த கான்ஃபரன்ஸுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஐயா ஏஎஸ் சிவபாலன் அவர்கள், ரோட்டரி திருப்பூர் சவுத் பிரசிடென்ட் மோகன சுந்தரம் ஐயா அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி அட்வொகேட் ஜெயராமன் அவர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா முக்கியமானவர்கள் என்னோடு எல்லாமே ஐயா மேடையில் இருக்கிறாங்க. சுரேஷ் பாபு ஐயா இருக்கிறாங்க, சிவபாலன் அவர்கள், ஜெகநாதன் அவர்கள், ஆண்டவர் ராமசாமி ஐயா இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய ராகுல் குமார் கோடி அவங்க இருக்கிறாங்க. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, பார்த்து எப்பொழுதும் வியந்து பார்க்கக்கூடிய மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணராஜ் வானவராயா அவர்கள் முன்னிறுக்கையில் இருக்கிறாங்க. மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கருப்பையா ஐயா வந்தாலே ஒரு ஃபயர் இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க. அற்புதமாக பேசக்கூடியவர்கள். எந்த தலைப்பாக இருந்தாலும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பிச்சு உதவிடுவாங்க. எனக்கு ஐயா பலதரப்பையர்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து ரோட்டரி மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறீங்க. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அட்வொகேட் வல்லம்தாஸ் அவர்கள், டாக்டர் முருகானந்தம் அவர்கள், நாராயணசுவாமி அவர்கள், டாக்டர் சகாதேவன் அவர்கள், ஜார்ஜ் சுந்தர்ராஜ் அவர்கள், சிவசங்கரன் அவர்கள், ஏவிபி கார்த்திகேயன் அவர்கள், அட்வொகேட் சண்முக சுந்தரம் அவர்கள், இளங்குமரன் அவர்கள், சுந்தரராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஃபியூச்சர் கவர்னர்ஸாக நம் முன்பு இருக்கக்கூடிய தனசேகர் அவர்கள், பூபதி அவர்கள், விஜய் சந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய காலை வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப். முதல்ல இது பேச வேண்டிய கட்டாயம் பாருங்க. இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப் நம்ம ஊரில் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. காரணம், லீடர்ஷிப்போட இன்பில்ட் குவாலிட்டி இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் கிடையாது. ஒரு தலைமை பண்புல நேர்மை என்பது கலந்திருந்தால் மட்டும்தான் அது தலைமை பண்பு. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது, ஒரு பேப்பரை நம்ம திறந்து பார்க்குறோம், கார்பரேட் ஸ்கேம். ஏதாச்சும் ஒரு பேப்பரில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல கார்பரேட் ஸ்கேம் இருக்கும். ஏன் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போகிறோம், அதில் ஒரு டோப்பிங் அது சம்மந்தமாக இருக்கும். நல்ல வரக்கூடிய கம்பெனி, ஸ்டார்ட் அப், பைஜு போன்ற நிறுவனங்கள்லாம் இந்தியாவுடைய ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஹையஸ்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு காகித குப்பையாக சில கம்பெனிகள் மாறி இருக்கு. அதையும் பார்க்குறோம். ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறோம். அரசியல்வாதிகள் தவறு செய்து மாற்றதை பார்க்குறோம். ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் ஒரு ஸ்கேம், அதையும் டிவியில் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு காட்சி ஊடகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபாரமாக மாற்றி, இன்டெகிரிட்டி இல்லாமல் இருக்கிறத ஒரு வியாபாரமாக மாற்றி ஒரு டிஆர்பியாக அது ஒரு சென்சேஷனல் நியூஸாக ஓட்டுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்குலாம் என்னென்னா, இதையெல்லாம் செஞ்சால் நம்ம ஃபேமஸ் ஆகுமா, அப்போ இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இவங்கள மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூஸ் வேல்யூ கிடைக்குமா அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே நம்ம என்ட்ராயிருக்கோம். அதனால் மிக முக்கியமாக இந்த ரோட்டரி ஃபங்க்ஷனில் இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப், தலைமை பண்பில் ஒரு நேர்மை அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுறேன். இது பேசுவதற்கு முதல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, இருந்தும் அழைத்திருக்கின்றீர்கள். எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை உங்கள் முன்பு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லாருமே அப்ரஹாம் லிங்கன் அடிக்கடி பேசுவாங்க, அவரை பற்றி பேசுவாங்க, உயர்ந்த ஒரு மனிதன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவர் லிங்கன் ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆங்கில படம். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்த படத்தில் ஒரு சிறந்த படம்.
அந்த படம் முடியும் பொழுது லிங்கனை பற்றி ஒரு சின்ன கோட் போடுவார் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். The greatest measure of the 19th century passed by the purest man in America, aided and abetted by corruption அப்படின்னு அந்த கோட் அந்த மூவி முடியுங்க. அதை வந்து அந்த காலகட்டத்தில் 1860 காலகட்டத்தில் தடியஸ் ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு செனட்டர் அவர் சொன்னதான் அந்த கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த 19th century அப்படின்னா ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணது. அமெரிக்காவில் ஸ்லேவரி இருந்துச்சு, அது அப்ரஹாம் லிங்கன் அவருடைய காலகட்டத்தில் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் அபாலிஷ் பண்ணிட்டார். டன் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நேர்மையான மனுஷன். எப்படி பண்ணார்? எய்டட் அண்ட் எபெட்டட் பை கரப்ஷன். ஸோ அந்த 13th அமெண்ட்மெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஒருத்தருக்கு, தம்பி உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, சரி வாங்கிட்டு ஓட்டு போடு. உனக்கு என்ன வேணும், தொகுதிக்கு 2 திட்டங்கள் வேணுமா, வாங்கிட்டு ஓட்டு போடு. ஒருத்தராக பை பண்ணி அவருடைய சைடில் அந்த ஓட்டை மாற்றுவார். ஸோ அப்புறம் தான் அமெரிக்காலேயே 13th அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு ஸ்டடிங்க. ஒரு லீடர்ஷிப் எடுத்து நம்ம கிளியராக பார்க்கும் பொழுது ஒரு மொமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் டவுட்டில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரோடு 2 இடத்துல பிரியுது, ஒரு லீடர் அங்கே நிற்கிறாரு. ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட பணம் கொடுத்து தான் ஒரு வேலையை செய்ய முடியும், அது மூலமாக தான் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், அது மூலமாகத்தான் ஒரு 1000 பேருக்கு வீட்டில் அடுப்பெரிய வைக்க முடியும், இல்லாட்டி நமக்கு ஒரு லேண்டு கிளியரன்ஸ் கிடைக்காது, இல்லாட்டி நமக்கு இது கிடைக்காது. இது ஒரு ரோடு. இல்லை இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் இந்த ரோட்டில் மட்டும்தான் போவேன், நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், கிளியரன்ஸ்க்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், அக்ரிகல்ச்சர் ஜோன் கன்வர்ஷன் கமர்ஷியல் லேண்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னானாலும் பார்த்துக்கலாம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு முன்னாடி நான் திருப்பூர் யாராச்சும் தொழிலதிபரில் இருக்கிறீங்க, பின்னலாடை தொழிலதிபர், நான் கை கட்டி நிற்க மாட்டேன், நான் பார்த்துக்கலாம். இது என்னை பொறுத்தவரை இதுதான் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் ரொம்ப வெயின் பண்ணுவீங்க, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா. நாம் இதை செய்யாமல் இந்த ரோட்டில் போகிறோம், அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 1000 பேருக்கு என்ன ஆகும்? இழுத்து மூடிடுவாங்க, லேபிள் இன்ஸ்பெக்டர் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. ஒரு பவர் சென்டரை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நாளைக்கு நேற்று முந்தா நேற்று வர்ற கவர்மெண்ட்டு போன கவர்மெண்ட் யாரும், நான் எந்த ஒரு அரசையும் நான் கை நீட்டி கை காட்டலை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்பது, நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எப்பொழுதுமே 2 ரோடு உங்கள் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, எப்படி போவீங்க? நான் உங்களுக்கு சில கேள்விகள் வைக்கிறேங்க, அதன் பிறகு என்னுடைய சில விஷயங்களை நான் அதில் பேசுகிறேன். 2வது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு உருவம் இருக்கு. வி ஆர் அ ஃபாதர், வி ஆர் அ மதர், வி ஆர் அ சன், வி ஆர் அ டாட்டர். வீட்டுக்கு வெளியே நமக்கு ஒரு சோஷியல் ரோல் இருக்கு. நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன், ரோட்டரியில் மெம்பர், ரோட்டரி கவர்னர், ரோட்டரி பிரசிடென்ட். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நமக்கு ஒரு ரோல் இருக்கு. இந்த 3லும் நம்முடைய பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை 3லும் வேற வேற பிஹேவியர் இருக்கா? வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமா, வெளியே ஒரு மாதிரி, சோஷியல் ஒரு மாதிரி இருக்குமா, பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருக்கிறோமா? தினமும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். நான் வீட்டை சுத்தமாக வச்சிருப்பேன், ஆனால் ரோட்டில் குப்பை போடுறதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு காவல்துறை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு டிராஃபிக் லைட்டை பிரேக் பண்ணுறதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், யாரும் என்னை பார்க்கல, யாருமே இல்லை, இரவு 11 மணிக்கு டிராஃபிக் லைட் போட்டிருக்காங்க, யாருமே பார்க்கல அப்படின்னா கூட நான் வண்டியை நிறுத்த மாட்டேனா? இது நீங்கள் சந்திக்கக்கூடிய 2வது சவால். ஒரு சொசைட்டியில் த சோ கால்ட் ஸ்மால் கிரைம்ஸ், இது ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது, நடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, அந்த உடஞ்சி போன கண்ணாடியை 2 பேர் பார்த்துட்டு போவாங்க. அடுத்த நாள் ஒருத்தர் வருவார், கண்ணாடி உடஞ்சிருக்கும், ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓ, அப்போ இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமாட்டிருக்கு, கண்ணாடியே உடஞ்சிருக்கு, அப்கீப் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை, அங்கே யூரினேட் பண்ணுவாங்க. 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார், என்னப்பா இங்கே யூரினேட் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி உடஞ்சிருக்கு, அப்போ யாருமே வரமாட்டாங்களாட்டிருக்கு, நாம் இங்கே வழிப்பறை பண்ணலாம். ஸோ இந்த சைக்காலஜியில் இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுனாங்க, குற்றங்கள் எங்கே நடக்க ஆரம்பிக்குதுன்னா, எங்கே ஒரு சிறிய குற்றம் நடந்து அதை கண்டுக்காமல் விடுறோமோ, அது அக்குமுலேட் ஆகி 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 ஒரு பெரிய குற்றம் நடப்பதற்கு அதை விதை போடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு ஒரு ரேப் நடக்கும், 1 வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சி இழுக்கலான்னு ஒருத்தனுக்கு தோணும். ஏன்னா அந்த சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணல, ஒரு கிராஃபிட்டியை சரி பண்ணல, சுவரில் கிறுக்கிறிக்கிறாங்க சரி பண்ணல, அந்த விண்டோ வந்து யாரோ ஒரு அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது நம்ம சமுதாயத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டி. பொது வாழ்க்கையில் நம்முடைய பிஹேவியர்
தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியில் நம்ம இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கையால் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படி. இன்னைக்கு ரோட்டரியில் நாம் எல்லாருமே இங்கே அமர்ந்திருப்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி மேம்படுத்துவது, பொது வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி சீர்தூக்கி பார்ப்பது, இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் நாம் இருக்கோம். பொது வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும், அதே போல் நம்ம ஒரு பிஸ்னஸ் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும். இதற்கு பல விஷயங்கள் இருக்கு. நான் லிங்கன்லேருந்து ஆரம்பித்தேன். கிரேட்டஸ்ட் மேன், அற்புதமான ஒரு மனிதர். அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பெரிய விலை கொடுத்து தான் லிங்கன்னால சில விஷயத்தை செய்ய முடிஞ்சது. ஒருவேளை அவர் செய்யலை அப்படின்னா லிங்கனுக்கு அப்புறம் வந்தவங்க இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறக்கு. ஆனால் அன்னைக்கு அவர் நான் செஞ்சே ஆகணும், நான் செய்யணும், இன்னைக்கு செய்ய ஆகணும். இன்னைக்கு நான் சில பேர்த்த நான் பணம் கொடுத்துனாச்சு விலைக்கு வாங்குவேன். சில செனட்டரை 13th அமெண்ட்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவர் இந்த வேலையை செஞ்சார். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஒரு சரித்திரத்தில் ஒரு சிச்சுவேஷனை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, ஒரு கான்டெக்ஸ்ட்டை மாற்றி பார்க்கும் பொழுது நம்ம தவறான ஒரு உதாரணத்தை அங்கிருந்து நம்ம டிரைவ் பண்ணிடுவோம். ஓ, லிங்கன் செஞ்சது தவறு சொல்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க, லிங்கன் செஞ்சது சரி சொல்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா உருவான காலகட்டமே 1776. அப்போ போனீங்கன்னா கூட அப்போவே அவங்களால ஒரு நாட்டை உருவாக்க முடியல. ஓ, சவுத்தில் ஃபுல்லாக பிளாக் பீப்புள் இருக்காங்க, ஸ்லேவ்ஸ் இருக்கிறாங்க, நார்த்தெல்லாம் ஒயிட் இருக்காங்க, எப்படி ஒரு நாடு ஒன்றாக இருக்க முடியும்? அப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் 1776 ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, 3/5 காம்ப்ரமைஸ். ஓகே, எல்லாரும் சமம் கிடையாது. 5 பேர் கருப்பாக இருந்தால் அவங்க போடுற ஓட்டு 3 பேர் வெள்ளையாக இருந்தால் போடுற ஓட்டுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. 3/5 காம்ப்ரமைஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ். 5 black people voting would be counted as 3 equal to 3 white votes. அப்போ அந்த பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம பிரசிடென்ட்டையே செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த காம்ப்ரமைஸில் 1776 கொடூரமாக இருந்த காம்ப்ரமைஸை லிங்கன் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து 1860 காலகட்டத்தில் அதை ஒழிக்கிறார். ஸோ இந்த இன்டெகிரிட்டி அண்ட் லீடர்ஷிப், இட்ஸ் அ வெரி வெரி டஃப் கான்செப்ட் டு எக்ஸ்பிளைன் ஆர் டாக் ஆர் டிபேட் ஆர் ஐடியேட்டிங். ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் பேசுவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. இது அப்படியே பகவத்கீதைக்கு போகிறோம். சரி, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? பகவத்கீதை எடுக்கிறோம். மொத்தமாக உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையினுடைய சாரம்சமே 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்ட்ட பேசுகிறார். அதை 18 சாப்டரை நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதல் சாப்டரை திருப்புறோம். சரி, இதில் இன்டெகிரிட்டியை பற்றி நமக்கு ஏதாச்சும் பதில் கிடைக்குமா? முதல் சாப்டர் எப்படி சொல்லுது? அர்ஜுனுடைய சந்தேகம், டவுட் ஆஃப் அர்ஜுன். அர்ஜுனாக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கேட்குறார். அதை ஃபுல்லாக கிருஷ்ண பரமாத்மா பொறுமையாக கேட்டுக்கிறார். சரிப்பா, உன் டவுட் எல்லாம் சொல்லு, என்ன உன் டவுட் பிரச்சனைன்னு சொல்லு. அப்படி 2வது சாப்டருக்குள்ள எட்டி பார்க்குறோம். சரி, 2வது சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படி. 2வது சாப்டரில் யோகக்கலையை பிரித்து பார்க்குறோம். ஓகே, ஞானக்கலை, நாலேஜ், ஒரு நாலேஜ் நமக்கு அக்குமுலேட் ஆனால் அதிலிருந்து நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் போயிருமா? 3வது சாப்டருக்கு போகிறோம், கர்மயோகத்தை பற்றி போகிறோம். ஓகே, கர்மா ஒர்க்கில் நம்ம உள்ளே இருந்தோம்னா செல்ஃப் டவுட் போயிருமான்னு. ஒரு 18 சாப்டர் 2.5 மணி நேரம் கீதோபச்சாரம் நடக்குது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பேசுகிறாங்க. முழுமையாக உள்வாங்கி, இன்னைக்கு நாமாச்சும் ஒரு குரு வச்சு கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் 400-500 மணி நேரம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படித்து அதில் நம்ம டிஸ்டில்டு விஸ்டத்தை தொலாவறோம். இதில் நமக்கு இன்டெகிரிட்டி கிடைக்குமா? கேன் யூ ஃபைண்ட் சம்திங் இன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்? ஹவு டு லிவ் அவர் லைஃப், ஹவு டு லிவ் அ பெர்ஃபெக்ட் லைஃப், ஹவு டு லிவ் அ லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி. அதில் வரக்கூடிய காஸ்ட்டை நம்ம பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படி. இப்போ நான் 3வது ஒரு இடத்துக்கு வர்றேங்க. காஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ காஸ்ட். இப்போ நம்ம யாராச்சும் நான் இன்டெகிரிட்டியோட நான் லீடர்ஷிப்பில் இருப்பேன், ஆனால் அதற்கான விலையை நான் பே பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா ப்ராபபிளி தேர் லிவிங் இன் அ ஃபுல்ஸ் பேரடைஸ். ஏன்னா இது ரெண்டும் ஒரே இடத்துல நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. We have to pay a cost, a social cost. அது நம்ம ஊரில் அதை நம்ம வாலண்டரியாக வில்லிங்காக அதை நம்ம பே பண்ணும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலனம் இருக்காது. வாலண்டரியாக இட்ஸ் ஓகே, ஐ வில் பே ப்ரைஸ், நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ கிளியரன்ஸ் கொடுக்குறக்கு 30 நாள் ஆகுமா? போயிட்டு போகுது. ஏன்னா ஒரு 4 டைம் டார்ச்சர் பண்ணுவியா? பண்ணிக்க. ஒரு 4 கவர்மெண்ட் பில்டிங்கில் ஏறிறன்னு சொல்லுவியா? பார்த்துக்கலாம். இல்லை 4 இடத்துக்கு நான் பெட்டிஷன் போடணுமா? போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே. அதனால் இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப் அப்படின்னு நாம் போகும் பொழுது இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யக்கூடிய விஷயம் அது இல்லை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதற்கான விலையை கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தயாராக இருக்கும் பொழுது
அந்த லீடர்ஷிப்ல அந்த மனிதன் ஒரு இன்டெகிரிட்டியை கொண்டு வர முடியும். லிங்கன் paid a price with his life. மார்ட்டின் லூதர் கிங் paid a price with his life. The great மகாத்மா காந்தி paid a price with his life. இவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, அவங்க யாரும் முட்டாள்கள் கிடையாது. எவ்ரிபடி நோஸ். இந்த பாத்துல போகும் பொழுது அன்காம்ப்ரமைசிங்காக சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது உயிரையே கொடுப்பதற்கு இந்த தலைவர்கள் எல்லாமே தயாரா இருந்தாங்க. பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய நெட் எஃபெக்ட், சொசைட்டி ஹஸ் பிகம் a better place. நம்ம வாழக்கூடிய சமுதாயம் அவங்க உள்ள வந்ததை விட நமக்கு விட்டுட்டு போன சமுதாயம் பெட்டரா இருக்கு. ஏன்? பாண்டவாஸ் paid a price. அவ்வளவு தூரம் நாம் ஏன் போக? மகாபாரதத்தில் பாண்டவர்கள் paid a price. அவங்களுடைய குடும்பத்தில் எந்த குழந்தையும் மகாபாரதத்தினுடைய எண்டில் நோ சைல்டு இஸ் அலைஃப், நோ சைல்டு இஸ் அலைஃப், எல்லாரும் அவுட், எல்லாரும் அவுட். மகாபாரதத்தை பற்றி பேசுகிற மகாபாரதத்தினுடைய நிறைவு என்ன, பாண்டவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாராச்சும் கூர்மையாக உட்கார்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். தி கிரேட் பாண்டவாஸ் ஆல்சோ paid a price. ஆனால் இதில் கொஸ்டின் என்னன்னா, அந்த ப்ரைஸை நாம் வில்லிங்காக பே பண்ணுறோமா? நாம் ஏற்புடைய கருத்தோடு இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் என் லைஃப்பை வாழுவேன், நான் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு உள்ள எந்த விதமான இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, ஐ எம் அக்கௌண்டபிள் டு மை ஆக்ஷன், என்னுடைய முடிவுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அதனால் கொடுக்கக்கூடிய விலையை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று நினைக்கும் பொழுது ப்ராபபிளி we are moving towards a perfect life. பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை எங்கேயோ தொட்டு பார்த்த ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். என்னுடைய ஆக்ஷனுக்கு நான் அக்கௌண்டபிள், அதுக்குன்னு ஒரு முடிவெடுக்காம நான் இருக்கிறேன், ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்ஷன்ல இருக்கேன், அதுவும் தப்பு. ஒரு முடிவு எடுக்கணும், அது என்னுடைய சுவதர்மம், என்னுடைய தர்மம், அந்த வேலையை நான் செய்யணும். அதனால தான் இந்த தலைப்பு நீங்கள் கொடுக்கும் பொழுது இன்டெகிரியன் லீடர்ஷிப்னு ஒரு 4 எக்ஸாம்பிளை யாருனாலே கொடுக்க முடியாது சார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய யாருமே கையை உயர்த்தி அப்படி நம்ம சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் இடத்துக்கு தகுந்தால் போல யோசிச்சு, ஆனால் எல்லா இடத்துலையும் நம்முடைய ஆக்ஷனுக்கு நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறோமா? ஏன் ஔவை மூதாட்டி, நிறைய நம்ம ஔவை மூதாட்டினுடைய ஆத்திச்சூடி எல்லாமே நம்ம படிக்கிறோம். நல்வழி 41 கதைகள், நல்வழியில் ஔவை மூதாட்டி அவங்க நமக்கு ரொம்ப டிஸ்டில்டு விஸ்டம் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த 41 ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீரோங்கிறான். ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் அது விழத்தான் போகுது. ஒரு பெரு வெள்ளம் வரும் பொழுது ஆத்துக்கு பக்கத்தில் மரம் இருக்கும். அப்பா, நான் ஆத்துக்கு பக்கத்திலே இருக்கிறேன், எனக்கு எப்பொழுதும் வறட்சியே கிடையாது, எப்பொழுதும் எனக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனால் தூரமாக இருக்கிற ஒரு மரம் கொஞ்சம் துக்கத்தில் இருக்கும். நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், ஆனால் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு எப்பவுமே தண்ணி இருக்கு. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும், என்னை போல் ஆட்களுக்கு பவர் சென்டருக்கு பக்கத்தில், பவர் சென்டரில் பவரில் இருக்கிறவங்க, அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றோ, இது கண்டிப்பாக விழத்தான் போகுது. ஆனால் விழாத வாழ்க்கை என்ன? அவை மூதாட்டின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க. விழாத வாழ்க்கை என்ன? ஏற்றம் உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பில்லை கண்டீரோங்கிறாங்க. விவசாயம் பார்த்து பிழைக்கக்கூடியவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் விழாது, ஒரு ஸ்டெப் அவங்க மேலே போய்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு டிஸ்டில்டா, எவ்வளவு அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரமும், அந்த தண்ணீர் எனக்கு இருக்கு, நான் ஆற்று பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மரமும் பெருவெள்ளத்திலே முதல் மரமாக அது விழுந்து தான் ஆகணும். நான் பவரில் இருக்கேன், பவர் சென்டரில் இருக்கேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் விழுந்து தான் ஆகணும். விழாதவர்கள் யார் என்பதற்கு சொல்கிறாங்க. அதனால் அருமை சொந்தங்களே, என்னுடைய வேண்டுகோள் வேள்வி அப்படின்னு சொல்கிறத விடங்க, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்டெகிரிட்டியோட நேர்மையோட ஒரு தலைமை பண்பை அணுகக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும். அதற்கு அவர்கள் விலை கொடுப்பதற்கு தயாராக, ஒரு சைடு ஆஃப் காயின் மட்டும் ஓகே, இன்னொரு சைடு ஆஃப் காயின் அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. அவங்க விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். இந்த ஊழல் பெயை ஒழித்து கட்டணும், இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணாத ஆட்களே கிடையாது. கரப்ஷன் எப்படி ஒழிச்சு கட்டுறது? டிமாண்ட் சைடில் ஒழிக்கணுமா இல்லை சப்ளை சைடில் ஒழிக்கணுமா? லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் சாலிட் ரிசர்ச். பணம் கொடுக்கறனால கரப்ஷன் வாழுதா இல்லை பணம் வாங்குறனால கரப்ஷன் வாழுதா? நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு த ஃபைனல் கன்க்ளூஷன், பணம் கொடுப்பதனால தான் கரப்ஷன் வாழுதோ தவிர பணம் வாங்குவதால் எங்கேயுமே கரப்ஷன் வாழ்றது கிடையாது. அப்போ நமக்கு என்லைட்டன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வேணும். அவங்க தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும்.
எங்கேயோ ஒரு சர்க்காரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரீஸுக்காக கொடுக்கக்கூடிய நோட்டை அவங்க அதை கொடுத்து காஸ்ட் ஓகே ஒரு மாதம் டிலே ஆகிட்டு பார்த்துக்கலாம். எனக்கு இருக்கக்கூடிய ரிட்ரஸல் மெக்கானிசம் எல்லாத்தையும் நான் பயன்படுத்துகிறேன். சிபிஐக்கு எழுதுவேன், இவங்களுக்கு எழுதுவேன், அவங்களுக்கு எழுதுவேன், டிவிஎஸ்சிக்கு எழுதுவேன், பார்த்துக்கலாம், கோர்ட்டில் ரிட் பெட்டிஷனை போடுவேன், ஒத்த பார்த்துக்கலாம். அப்படியும் சில பேர் போகிறாங்க, சில பேர் பொறுமையாக இருக்கிறாங்க. அது செய்யும் பொழுது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஊழல் என்கின்ற பேய் நம்முடைய நாட்டிலிருந்து அடித்து துரத்த முடியுங்க. இல்லாட்டி அது வாய்ப்பே இல்லை. இந்த பேய் வேற வேற ரூபத்தில் திரும்ப திரும்ப நமக்குள்ள வரும். அது ரோட்டரியில் இருக்கிறவங்க முடிவெடுக்கலைன்னா வேற யார் முடிவெடுக்க முடியுங்க? ஒன்லி யூ கேன் மேக் அ டெசிஷன். ஏன்னா நீங்கள் நார்மல் பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது. டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. அதை தாண்டி யூ ஹாவ் அ பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ். அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் இருக்குது. நான் என்று சொல்வதை விட நாம் என்று பார்க்குறேன். அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நீங்கள் ரோட்டரியில் இணைகிறீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ உங்கள் ரோட்டரி மீட்டிங்க்கு போகிறீங்க, நேரம் கொடுக்குறீங்க. வாலண்டியர் ரோட்டரி கவர்னர் 3 வருஷம் எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், 3 வருஷம் இதே ஒரு கிளப்பாக போகணும், எல்லா மீட்டிங்லையும் இருக்கணும், எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்கணும், அம்மாவும் கூட இருக்கணும். அதே போல் ரோட்டரியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, இதே தாங்க. ஏன்னா நான் போகிற உடுப்பிலாம் நான் ஹானரி ரோட்டரி மெம்பராக கொடுப்பாங்க. இந்த மீட்டிங்கெல்லாம் போய் அப்பப்போ உட்காரும். இவ்வளவு வேலைக்கு சிரமத்தில் நீங்கள் நேரமும் கொடுக்குறீங்க ரோட்டரிக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் இல்லை என்றால் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் லெட் அஸ் மேக் இட் வர்த். நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தை லெட் அஸ் மேக் இட் வர்த். அதனால் ரோட்டரியில் இவ்வளவு கிளப், இவ்வளவு பேர், இவ்வளவு மெம்பர்ஸ், தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் நான் ஒரு நேர்மையான பாதையில் பயணிப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க. யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் நெய்பர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் கொலீக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறது இல்லைங்க. இட் இஸ் அ ப்ராப்ளம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். டெக்னாலஜி மூலமாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா? ஆன்லைன் டிரான்ஸ்பரன்சி சட்டம் சில ஸ்டேட்ஸ் பாருங்கள், சக்காலா ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அது இல்லை. சரிப்பா, ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு பொதுமக்கள் போகிற நேரத்தில் லஞ்சம் கொடுக்குறாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம், ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவோம். எல்லாமே ஆன்லைன், டிஜிட்டல் சிக்னேச்சர், பர்த் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர், டெத் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம், டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டு வந்துடுங்க, பெர்மிட் கூட போடணுமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்து வேணா செக் பண்ணுறோம். இன்னைக்கு எத்தனையோ மாநில அரசுகள் சக்காலா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஒரு சர்வீஸ் கேரண்டி. 30 நாளில் உங்களுக்கு நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலையா, அரசு உங்களுக்கு தினமும் 100 ரூபா பெனால்ட்டி கொடுக்கும். எங்க? கர்நாடகாவில், பஞ்சாபில். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க, 30 நாள் ஆச்சு, நான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பலை அப்படின்னா மாநில அரசு நான் உங்களுக்கு 100 ரூபா 31வது நாள்லேருந்து போடுவேன். அது 15 நாள் தாண்டோடனே அரசு அதிகாரியினுடைய சம்பளத்திலேருந்து நான் பிடிக்க ஆரம்பிப்பேன். சட்டம் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன, அதே அரசு அதிகாரிகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவன் 31st டே ஒரு கொயரி போடுவான். இல்லை நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு கொயரி போட்டு கொஞ்சம் அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? என்னால் முடியல. எப்படியாச்சும் சட்டம் இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய குறைபாடு ரெக்டிஃபை பண்ண வருவீங்களா? ஏன்னா நானும் அரசில் இருந்தனால இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் ஒரு பக்கம் அரசு போராடுறாங்க, நல்லவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றாங்க, ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படை த ஹியூமன் மைண்ட் இஸ் வின்னிங் ஓவர் அ கவர்மெண்ட் சிஸ்டம். ஒரு மனிதனுடைய மனது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது நாம் சரியாக இருந்தால் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குதுங்க. அது ரோட்டரியில் நிச்சயமாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதனுடைய முதல் பகுதி. இப்போ 2வது பகுதி, எப்படி நம்முடைய ஐயா அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசினாங்களோ, இப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் சிறிய சிறிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறோம். என்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை இருந்ததோ இல்லையோ, இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன். ஆன்மீகம் நமக்கு தேவை. உடனே ஆன்மீகம்னு சொன்னால் நம்ம ரிலீஜன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறோங்க. அது நம்முடைய பழக்க வழக்கம். நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், கோயிலுக்கு போகிறவங்க போகலாம், மாஸ்க் போகிறவங்க போகலாம், சர்ச்சுக்கு போகிறது போகலாம். தட்ஸ் ஒன் பார்ட்டு. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் வேணும்னாங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் சக்ட் அவுட் ஆஃப் அவர் லைஃப். ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறதில்லை. ரோட்டில் பார்த்தீங்கன்னா தைரியமாக ரோட்டில் வந்து வண்டியில் போகிறவங்களை நிறுத்தி அருவாள் எடுத்துகிட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் முதலாக பார்க்குறோம். அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாதி கலவரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டினேன். டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க, இது இருக்கு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நமக்கு பயமாக இருக்குது. ஸ்கூலில் நல்லா பார்த்துக்குவாங்களா,
ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக எதுவும் இல்லாமல் இருக்குமா, ஏதோ டார்க் வெப்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ அமேசானுக்கு பதிலாக டார்க் வெப்பில் போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம் ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணால் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பேக்கேஜ் ஆகி ஃபின்லாண்ட்லேருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோடில் அது வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகுது. பயம். இன்றைக்கி நாம் வளர்த்துன நம்முடைய குழந்தைகளுடைய புத்தகப்பையை செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு பதறுது. அது குழந்தைகள் இல்லாத நேரமாக பார்த்து பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், பைக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு சந்தேகம், சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, ரோட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வார வாரம் எடுத்துக்க, தோட்டமாக எடுத்துங்க, காடு எடுத்துங்க, கொங்கு பகுதி எடுத்துங்க. நான் சொல்றதெல்லாம் பேப்பரில் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். கொரூரமான கொலைகள் ரோட்டில், அப்படி இதெல்லாம் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை பார்க்குறோம். இதற்கு காரணம் என்னன்னு யோசிங்க. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம், உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது அதற்கான சபை கிடையாதுங்க பேசுறதுக்கு. ஆனால் மிக முக்கிய காரணம், ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நழுவி எங்கேயோ போயிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது, இயற்கையோடு ஒத்து போறதில்லை, தப்பு சரி அப்படின்னு பேசுறதில்ல, குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல. எப்பவோ இருந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டும் காணாமல் போய் அதெல்லாம் 6வதுலேருந்து 7வதுக்கு ஷிஃப்ட் ஆகி 8வதுக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட புத்தகத்தில் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேஜ் கூட கிடையாது. செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் செக்குலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த மதத்தை பற்றி பேசக்கூடாது, யாரை பற்றி பேசக்கூடாது, செக்குலராக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் வித் இன்டெகிரிட்டி நம்ம பேசும் பொழுது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. அது அடிப்படை. ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான், எந்த சாமியை கும்பிட்டாலும், எந்த கடவுளை கும்பிட்டாலும், எந்த மதமாக இருந்தாலும், அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது, அதை சமுதாயத்தில் நம்ம கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அதனால் நாம முயற்சி எடுக்கணும். நம்முடைய அலுவலகமாக இருந்தால், நம்ம நடத்துகிற கம்பெனியாக இருந்தாலும், இஸ்லாமிய நடத்துறீங்களா, ஒரு பூஜை போட்டு நடத்துங்க, இஸ்லாமிய முறைப்படி அங்கே ஒன்று இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா, கிறிஸ்து முறைப்படி அங்கே ஒன்று பண்ணுங்க. ஹிந்துக்களாக இருக்கிறீங்களா, ஹிந்து முறைப்படி அந்த அலுவலகத்தில் ஒன்று பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃபீஸ்க்குள்ள முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்கிறேன், இல்லை நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன், அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா? தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்தில் நம்முடைய ஸ்டாஃப் எல்லாம் காலையில் அசம்பிள் ஆகிருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில் விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா? இல்லை குரான்லேருந்து ஹதீஸிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசி இஸ்லாமிய சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா? இல்லை பைபிளிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமாக இருந்தால் அதை ஆரம்பிக்கலாமா? இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார். இன்னைக்கு வந்துருச்சு. காலையில் 10 நிமிஷம், அது அலுவலகமாக இருக்கட்டும், அது ஸ்கூலாக இருக்கட்டும், அது காலேஜாக இருக்கட்டும், அதில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய நற்பண்புகள். ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வேறு வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க, எல்லாம் அல்காரிதம். யூடியூப்பை நீங்கள் 3 டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரிதம் பிக் பண்ணிக்கும். என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும். புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது. அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும், ஒரு தலைவர் பிடிக்கும், அவர் ஒரு 4 டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர, அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது. இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன், இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன், இந்த சிங்கரை பார்ப்பேன். நீங்களே பாருங்கள், உங்களால் இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்ட் இன் சச் a way, புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது. ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை பாருங்கள், நாஸ்டாக்கு அவங்க சப்மிட் பண்ணுற ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். ஒரு ஃபேஸ்புக்கினுடைய நம்முடைய டேட்டாவில் எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான், பேர் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் ஆவரேஜாக சம்பாதிக்கிறான், எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன, ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவாக எடுத்து அந்த ஃபீடு உங்களுக்கு நுழைக்கிறான். இன்ஸ்டாகிராம் இதே தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க? ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது? ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது? நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன், நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான், ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். the so called people in the middle அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. because society is getting polarized. எல்லா விஷயத்திலையும் சண்டை.
அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு, சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்கு. புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஆல் த ஃபீட் இஸ் அல்காரிதம் ட்ரிவன். அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க? சோகால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும்? அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி, ஒர்க் ஸ்பேஸ், பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன். கொடுக்கப்பட்ட 30 நிமிஷம் 30வது நிமிஷத்தில் எட்டி பார்த்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோரம். 100 கிளப்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கிளப்புக்கு சராசரியாக 150 மெம்பர்ஸ், சராசரியாக 150 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட 50 to 100, 75 எடுத்துக்கலாம் சார். 75 எடுத்துக்கிட்டால் கூட 7500 பேர்கிட்ட நேரடியாக இம்பேக்ட் செய்யக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த மெம்பர்ஸு வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு 10 பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 75,000 பேர். அந்த வந்த 10 பேர் அவங்க ஒரு 10 பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் 5 லட்சம் பேர்த்த சாதாரணமாக இந்த கான்ஃபரன்ஸ் தொடும். இந்த கான்ஃபரன்ஸுடைய கருத்துக்கள், இதில் பேசிய விஷயங்கள் சாதாரணமாக 5 லட்சம் பேர்த்த தொடக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை பரிமாறுவோம். அது தலைமை பண்புக்கு அதுவே அடிப்படை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டாக்டர் சுரேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணராஜ் வானவராய் அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை, ஐயா பலக்கரப்பையா அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை, முன்னாள் ரோட்டரி கவர்னர்ஸ் அவர்களுக்கும், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபியூச்சர் கவர்னர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.